ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோசனைப்புதுசு. இன்றைக்கி நம்ம சேனலில் அல்டிமேட்டான புத்தம் புதிய 9 கிச்சன் டிப்ஸை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் இருக்கிற வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸை நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போது ஃபர்ஸ்ட்டு கிச்சன் டிப் என்னன்னு பார்த்துடலாம். என்ன தான் நம்ம தயிரை போட்டாலும் தயிர் மட்டும் கெட்டியாக வராது. வீட்டில் போடுற தயிர் நல்லா கெட்டியாக இருக்கணும் அப்படின்னா இந்த ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சின்னதாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் 1 டம்ளர் பால் எடுத்துக்க போகிறேன். அதுக்கு 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவரோட வெதுவெதுப்பாக இருக்கிற பால் ஒரு 1/4 டம்ளர் சேர்த்துக்கிறேன். இப்போது கார்ன்ஃப்ளவர், பால் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறது நம்ம உடலுக்கு எந்த கேடும் கிடையாது. அதனால் தைரியமாக நீங்கள் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். பால் வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கணும். இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். 1.5 டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன். டம்ளர் சைஸ் பார்த்துக்கோங்க. இந்த சைஸில் தான் நான் பால் எடுத்துக்க போகிறேன். 1.5 டம்ளர் பாலுக்கு நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர், பால் இதை அதோடு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் நம்ம போடுறதுக்கு தயிர் எடுப்போம் இல்லையா, அந்த தயிர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போது போடுறதுக்கு தயிர் சேர்த்தியாச்சு. அதுக்குள்ளேயே கார்ன்ஃப்ளவர், வெதுவெதுப்பான பால் மிக்ஸ் பண்ண அந்த கலவையும் இருக்குது. இப்போது இதை நான் நைட் போடுறேன். காலையில் தயிர் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். The next day. இப்போது ஒரு 7 o'clock நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். லைட்டாக தண்ணி மேலே விட்டுடுச்சு. இப்போது ஸ்பூன் விட்டு பார்ப்போம். அமேசிங்காக இருக்குது. தயிர் அந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது. நான் 9 o'clock போட்டேன். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான டிப். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாமா? நம்ம என்ன தான் மிளகாப்பொடி, சாம்பார் பொடி, கறி மசாலா பொடி இதெல்லாம் அரைச்சி பாதுகாத்து வச்சாலும் சீக்கிரமாக பூச்சியோ இல்லை வண்டோ வந்துடும். இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வரமிளகாய் தூள் எடுத்திருக்கேன். இந்த மிளகாய் தூளில் பூச்சியோ வண்டோ வராமல் இருக்கிறதுக்கு இது 250 கிராம்ஸ் சில்லி பவுடரு. இதுக்கு 1 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உப்பு சேர்த்துனதுக்கப்புறம் சமைக்கும் போது இந்த சில்லி பவுட்ரு சேர்த்தும் போது அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதுலேயும் நம்ம உப்பு மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மிளகாய் தூளில் பூச்சியோ வண்டோ வரவே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்த்துடலாம். நம்ம வீட்டில் துணி தைக்கிறதுக்கு ஊசி வச்சுருப்போம். ஒரு 4-5 ஊசி வச்சுருப்போம். இல்லை 1-2 ஊசி கூட வச்சுருப்போம். ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எங்கே வைக்கிறோன்னு தெரியாது. சில டைம் கீழே விழுந்துட்டால் கூட நம்ம கண்ணுக்கு அது தென்படாது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இது எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த மாதிரி யூஸ் இல்லாத ஒரு பென் எடுத்துக்கோங்க. மூடி இருக்கிற பென்னாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் உங்கள்கிட்ட 2 நீடில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. அது போட்டதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பென் நீடில் வரும் இல்லையா, அதுலேயே நீங்கள் அழகாக அந்த நீடில் வெளியே வந்துடும். ஈஸியாக போட்டுக்கலாம், எடுத்துக்கலாம். நான் பெரிய நீடிலே நான் போட்டு காமிச்சிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற நீடில் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள். நான் இப்படி தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஈஸியாக அக்சசிபிலிட்டியாக இருக்குது. இந்த டிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம என்ன தான் மெயின்டைன் பண்ணாலும் ஈஸியாக சர்க்கரையில் எறும்பு வந்துடும். இந்த எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது நான் ஒரு சர்க்கரை டப்பா எடுத்துக்கிட்டேன். சர்க்கரை டப்பாவில் எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு நாம் பிரியாணிக்கு பயன்படுத்துகிற பிரிஞ்சி இலையை போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாசனைக்கு எறும்பு வரவே வராது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மழை காலத்தில் ஈஸியாக எறும்பு வந்துக்கிட்டே இருக்கும். கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதனால் உங்கள் வீட்டில் இருக்கிற சர்க்கரை டப்பாவில் நீங்கள் இந்த மாதிரி பிரிஞ்சி இலையை போட்டு வச்சிட்டிங்கன்னா இது பக்கத்துலேயே அது வராது. இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்த்துடலாம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நட்ஸு, பாதாம், முந்திரி இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி வைக்கும்போது லாங் டேர்மாக வாங்கி வைப்போம். 1 வருஷத்துக்கோ இல்லை 6 மந்த்ஸ்க்கோ
நம்ம நட்ஸை வாங்கி வைப்போம். அது கொஞ்ச நாள் ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிலிருந்து ஸ்மெல் நல்லா ஒரிஜினல் ஸ்மெல் போய் வேறு மாதிரி ஒரு ஸ்மெல் அடிக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. அதை சமைச்சாலும் அந்த ஒரு நல்ல ஃப்ளேவர் நமக்கு கிடைக்காது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்ஸில் வந்து கிராம்பு இருக்கு இல்லையா, அது 1 பீஸோ 2 பீஸோ நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அதோட ஸ்மெல்லோ அதோட ஒரிஜினாலிட்டியோ மாறாமல் இருக்கும். நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சமைக்கும் போதும் அதோட ஒரிஜினல் டெக்ஸ்சரும் ஃப்ளேவரும் நமக்கு கிடைக்கும். லாங் டேர்ம் வச்சு யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த டிப் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை பதிவிடுங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாம். கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலையை நம்ம கடையில் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காம்பாக இருக்கும். இதை வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. ஒன்றா சேர்த்துட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுருங்க. ரப்பர் பேண்ட் போட்டுட்டு இதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை உருவி நீங்கள் ஃப்ரிட்ஜில் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும். இல்லைன்னா அது கசகசன்னு ஆகிடும். இப்போது நான் அதை ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுட்டேன். நான் இப்போ அதை வாஷ் பண்ணி வச்சிட்றேன். நம்ம நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். இதை எப்படி லாங் டேர்ம் பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நான் கருவேப்பிலை எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டேன். வாஷ் பண்ணினதுக்கு அப்புறம் வந்து இதில் ரப்பர் பேண்ட் போட்டிருக்கீங்க. உங்ககிட்ட ஊக்கு இருந்துச்சுனாலோ இல்லை ஆணி இருந்தால் கூட போதும், அப்படியே மாட்டி விட்டுறலாம். நான் ஜன்னல் ஓரமாக ஊக்கு மாட்டி அதில் இதை ட்ரை பண்ண வச்சுருக்கேன். தண்ணியும் சீக்கிரமாக வடிஞ்சிடும். நமக்கு உருவி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம்னா ரொம்ப நாளைக்கு வரும். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தலாம். நிறைய பேர் எப்படி தான் தோசைக்கல்லை மெயின்டைன் பண்ணாலும் சில டைம் பார்த்திங்கன்னா அதை மெயின்டைன் பண்ணவே முடியல, தோசை நல்லாவே வரமாட்டேங்குது அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு நீங்கள் நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக கடலெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். கடலெண்ணெய் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோசை வந்து சூப்பராக வரும். இப்போ நான் பாருங்கள் டெமோவுக்கு தோசை ஊற்றி காமிச்சிருக்கேன். இது நான் கடலெண்ணெய், அதுவும் செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் நான் பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் குக்கிங் ஆயிலில் கூட தோசைக்கல் வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். நீங்கள் கடலெண்ணெய் பயன்படுத்தும் போது அது எப்பயுமே எண்ணெய் தன்மையோடையே இருக்கும். தோசைக்கல் ட்ரை ஆகாது. எப்போ தோசைக்கல் ட்ரை ஆகுதோ அப்போ தோசை நல்லாவே வராது. அதனால் குக்கிங் ஆயிலோ இல்லை வந்து தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ பயன்படுத்த வேண்டாம். கடலெண்ணெயை பயன்படுத்தி பாருங்கள், தோசை சூப்பராக வரும். இந்த டிப் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு சின்ன ஆர்கனைசர் தான் உங்ககிட்ட நான் செஞ்சு காமிக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வேஸ்ட்டான ஏதாவது ஒரு எம்டி பாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. எம்டி பாக்ஸில் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. ஹோல் வந்து நார்மலாக நீங்கள் கத்தியிலையோ இல்லை ஊசியிலையோ வந்து தீயில் கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா நல்லா சூடாகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஹோல் போட்டிங்கன்னா ஈஸியாக ஹோல் வந்துடும். இப்போது இந்த மாதிரி ஒரு கயிறு எடுத்துக்கோங்க. இல்லை வந்து உங்கள்கிட்ட ஹெட்ஃபோனோட ஒயர் இல்லை சார்ஜரோட ஒயர் இருந்தாலும் ஓகே. எங்கிட்ட இந்த மாதிரி ஒரு ரோப் இருந்ததுனால நான் ஈஸியாக பயன்படுத்திக்கிட்டேன். இது நம்ம கிட்ஸு பேண்ட்டுக்கு போடுற ரோப் இருக்கும் இல்லையா, அதுதான். அதை வந்து 2 ஹோல்லையும் போட்டு ஒரு சின்னதாக ஒரு முடிச்சு போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் கிச்சனில் வாஷ் பேஷனுக்கு பக்கத்தில் உங்களோட ப்ரில் ஜெல்லு, வினிகர், சிஃப் இந்த மாதிரி ஐட்டத்தை எல்லாத்தையும் நீங்கள் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நார்மலாக வந்து ஃப்ளிப்கார்ட்டில் அமேசான்லலாம் கிச்சன் ஐட்டம்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஆர்கனைசர் இருக்குது. அது வந்து 300 to 400 rupees வருது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி யூஸ் இல்லாத வேஸ்ட் எம்டி பாக்ஸில் நீங்கள் இந்த ஆர்கனைசரை ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து நான் வாஷ் பேஷன் பக்கத்தில் தான் வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாம். நாம் வீட்டில் நிறைய ரப்பர் பேண்ட்ஸ் வாங்கி வச்சுருப்போம். அந்த ரப்பர் பேண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள்லேயே அப்படியே வந்து ஒன்றோட ஒன்றா ஒட்டிக்கும். வேஸ்ட்டாக நிறைய ரப்பர் பேண்ட்ஸ் நமக்கு போயிடும். இந்த ரப்பர் பேண்டை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கண்டெய்னரில் நான் ரப்பர் பேண்ட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக மைதா மாவு இல்லை வந்து கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா வந்து கோதுமை மாவு, இந்த 3ல் ஏதாவது ஒரு ஐட்டத்தை நீங்கள் கொஞ்சமாக அந்த ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கிற கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா ஒரு குலுக்கிட்டிங்கன்னா அது எல்லாம் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த ரப்பர் பேண்ட் பார்த்திங்கன்னா ஒட்டவே ஒட்டாது. நல்லா தனித்தனியாக நமக்கு கிடைக்கும். இது ஈஸியாகவும் மெயின்டைன் பண்ணிக்கலாம்.
நான் சொன்ன இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை பதிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.